அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன். விருதுநகரில் மீண்டும் ஒரு பட்டாசு விபத்து. அது விபத்து இல்லை, இது ஒரு கொலை தான். பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். மறுபடியும் 6 பேர் செத்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி செயல்கள் வருத்தமாக இருக்குது. அவங்களுடைய அந்த குடும்பத்தினருடைய அடிப்படை பொருளாதார நிலையை யோசிச்சு பார்த்தா மனித கழிவை இனி அள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டமே இன்னைக்கு வந்துருச்சு நீதிமன்றத்திலிருந்து. ஆனால் இந்த நாட்டில் மட்டும்தான் அடிப்படை ஊழியர்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படாமல் இருக்கின்றது. இந்த பட்டாசு ஆலை தொழிலாளர்கள், கட்டட வேலை செய்கிறவங்க, அடிப்படை கூலி தொழிலாளர்கள், வண்டி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இவங்களுடைய இந்த மாதிரி அடிப்படை கூலி தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் இந்த அரசாங்கம் கண்டு கொள்ள மாட்டேங்குது. ஏற்கனவே போட்ட வீடியோவில் பட்டாசு ஆலை தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக காப்பீடு 50 லட்சம் ரூபாய் காப்பீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போயிட்டு இருக்கேன். வீடியோ போட மாசத்துக்கு ஒரு 4 பேர் 5 பேர் செத்து போறாங்க. ரொம்ப கொடூரமா இருக்கு. பிறகு அவங்க செத்து போனவொடனே வெறும் 4 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்து சரி கட்டுறாங்க. இந்த சரி கட்டுறதுக்கு பேர் என்ன? செத்து போனதுக்கான ஒரு அழுகிறத நிறுத்தலுக்காகவோ அவங்களுடைய சமாதானப்பத்திற்காகவா? அழுதுட்டு இருக்கிறவங்கள சரி அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி தட்டி குடிக்கிறீங்களோ? கேவலமா இல்ல? அரசாங்கம் குற்றவாளியாக செயல்படுகின்றது. திமுக ஆட்சியில கடந்த 4 வருட காலமாக பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 430 பேரை தாண்டி போயிடுச்சுங்க. இது கடுமையான சட்டவிரோதமானது, தண்டனைக்குரிய குற்றமாகும். இப்பதான் பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் செத்து போனாங்கன்னா முதலாளியை அரெஸ்ட் பண்ணணும், பட்டாசு ஆலைக்கு சீல் வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தற்காலிக பிரச்சனைகள் மட்டும்தான், தீர்வை மட்டும்தான் அரசாங்கம் நோக்கி முன்னெடுக்கின்றது. இங்கே அரசாங்கத்தில் உள்ளவர்களும் அதிகார மட்டத்தில் உள்ளவர்களும் இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளாக பார்க்காம தங்களுக்கான தொழில் வாய்ப்பாகவும் தங்களுடைய வருமானத்தை உயர்த்திக் கொள்ளவும் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுதோ அப்படின்னு நினைக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி கொடூர நிகழ்வுகளுக்கு தமிழக அரசாங்கத்தின் மெத்தனமான போக்கிற்கு, அதனுடைய அணுகுமுறைக்கு எனது வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன். தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பட்டாசு ஆலை தொழிலாளர்களுக்கு 50 லட்சம் இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும் என்று இதன் மூலம் நான் வலியுறுத்தல் செய்கிறேன். இதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.